அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மே மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதத்தின் தேய்பிறை பிரதோஷம். இன்றோடு உங்கள் பிரச்சனை தீர இரவு 12 மணிக்குள் இந்த ஆற்றல் மிக்க வார்த்தைகளை எழுதுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு அன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான சூட்சமமான சிவபெருமானுடைய திருநாமத்தை எழுதும் முறை. இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. உங்கள் தீர்க்கவே முடியாத பிரச்சனை கூட உடனே முடிய இந்த எளிமையான மெத்தடை இன்றைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஆற்றல் மிக்க திருநாமம் என்ன, அதை எப்படி எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கிய தகவல், நீண்ட நாட்களாக நம்ம சேனல்ல நிறைய பேர் நீங்க கமெண்ட் பண்ணியிருந்த ஒரு விஷயம், தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. உங்க நிறைய பேருக்கு தெரியும், 3 சேனல்களை நம்ம ரன் பண்றதுனால தினமுமே குறைந்தபட்சம் 3 வீடியோஸை நம்ம அப்லோட் பண்றோம். சோ அதற்கே நமக்கு டைம் சரியா இருக்குங்க. இருந்தாலும் நீங்க நிறைய பேர் கேட்கறதுனால ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 ஜாதகங்களையாவது பார்க்கணும்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். சோ தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் நீங்க பண்ணுங்க. நம்ம டீம்ல அதற்கான டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 3 பேருக்கு மட்டும் தான் நம்ம பார்க்கறதுனால கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணி தான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. ஜாதகத்தை பார்த்து பலன்களை இலவசமா சொல்லக்கூடாதுங்க. அதற்கு பலிதம் இருக்காது. சோ இதற்கான கட்டணம் இருக்கு, சார்ஜஸ் இருக்குங்க. இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்க்குற நம்பருக்கு மெசேஜ் அனுப்புனீங்கனாலே போதும், உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துருவாங்க. ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம், இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் கால் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்கிறதா நம்ம டீம்ல சொல்றாங்க. அவங்களால கால் அட்டன் பண்ணவே முடியல. நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும், கட்டாயமாக அவங்க உங்களுக்கு பிங் பண்ணி டீடைல் சொல்லுவாங்க. அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ண உடனே அந்த நேரத்துல நானே உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதக பலன்களை சொல்லுவாங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். பொதுவாகவே இந்த பிரதோஷம்னாலே நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு நந்தி தேவருடைய 2 கொம்புகளுக்கு இடையே நடனமாடிய நேரம் தாங்க பிரதோஷ காலம். இந்த பிரதோஷ நேரத்தில் பிரம்மா, விஷ்ணு, முப்பெரும் தேவியர்கள், மகான்கள், முனிவர்கள், முக்கோடி தேவர்கள்னு அனைவருமே சிவபெருமான் அருகில் இருப்பதாக ஐதீகம். அதனால தாங்க பிரதோஷம் அன்று சிவலிங்க தரிசனத்தை நாம் செய்தால் அனைத்து தெய்வங்களினுடைய அருளையும் பரிபூரணமாக நம்மால் பெற முடியும். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க, வழிபாடுகள் செய்ய முடியாதவர்களுக்காக எளிமையான வழிபாட்டு முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. சோ பிரதோஷம் அன்னைக்கு முறைப்படி விரதங்கள் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, விரதம் இருக்க முடியாதவங்களாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். திருநாமம் அப்படின்ற வார்த்தைக்கு இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை எழுதுவதற்கோ சொல்வதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாமத்தை எழுத போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. அதாவது குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. வீட்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம், கோவில்ல இருந்துன்னு எங்கிருந்து வேணாலும் இந்த திருநாமத்தை நீங்க எழுதலாம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது பிரச்சனை தீரணும்ன்றதுக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரே நேரத்தில் நிறைய கோரிக்கைகளை வைக்க வேண்டாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மாலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும்
இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க எழுதலாம். சிறப்பான நேரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குங்க. அதுதான் பிரதோஷ காலம். இன்றைய தினம் மே மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துல இந்த திருநாமத்தை எழுதுவது உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும். தவிர்க்கவே முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க மட்டும் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க எழுதலாம். ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் அல்லது நோட் புக் நீங்க எடுத்துக்கோங்க. அன்ரூல்டு பேப்பர்ல நம்ம எழுதினோம்னா ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி கிடைக்கும். எழுதுவதற்கு கிரீன் கலர், ரெட் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ரெட், கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எழுத வேண்டிய சூட்சமமான அந்த திருநாமம் ஓம் ரீங் சிவ சிவ, ஓம் ரீங் சிவ சிவ, ஓம் ரீங் சிவ சிவ 27 முறை 27 டைம்ஸ் இந்த திருநாமத்தை நம்ம எழுதணும். ஒரு சாம்பிளுக்காக நான் 9 முறை உங்களுக்கு காட்டியிருக்கேங்க. ஆனால் 27 முறை நம்ம எழுதணும். எண்ணிக்கை கரெக்டா இருக்கணும். அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாதுங்க. சோ நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதுங்க. மேக்சிமம் ஒரே பக்கத்துல 27 முறை இந்த திருநாமத்தை நீங்க எழுதி முடிச்சிருங்க. ஏன்னா இந்த பேப்பருடைய பின்பக்கத்துல தான் நம்முடைய கோரிக்கையை நம்ம எழுத போறோம். கோரிக்கையை ஒரு வார்த்தை அல்லது மேக்சிமம் 3 வார்த்தைக்குள்ளாக நம்ம எழுதி முடிக்கணும். பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல நீங்க இருக்கீங்க, அதாவது கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பணம் அப்படின்ற ஒரே வார்த்தை நீங்க எழுதினால் போதும். அதே போல குடும்ப உறவுகள்ல பிரச்சனைகள் இருக்கிறவங்க குடும்ப ஒற்றுமை அப்படின்னு நீங்க எழுதுங்க. நீண்ட நாட்களாக குழந்தை பேருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் அப்படின்னு நீங்க எழுதுங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க நல்ல உத்தியோகம்னு எழுதுங்க. திருமண தடை இருக்கிறவங்க வெறும் திருமணம்னு நீங்க எழுதினாலே போதும். சோ நீங்க தனித்தனியா கேட்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உங்களுடைய கோரிக்கையை 1 அல்லது அதிகபட்சம் 3 வார்த்தையில நீங்க எழுதுங்க. பேப்பருடைய ஒரு பக்கத்துல ஓம் ரீங் சிவ சிவன்ற திருநாமத்தை எழுதணும். அதற்கு பின் பக்கத்துல அதே பேஜுடைய பேக் சைடுல நம்முடைய கோரிக்கையை நீங்க எழுதணும். எழுதி முடிச்சிட்டு சிவபெருமான் கிட்ட உங்களுடைய அந்த கோரிக்கை விரைவாக நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க உங்களுடைய மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக், பூஜை அறை அல்லது ஷெல்ஃப்லன்னு ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. சுத்தமான இடமாக பார்த்து அந்த பேப்பரை நீங்க வைக்கணும். அதை நீங்க மடிச்சு கூட வச்சுக்கலாம். சிவபெருமானுடைய அருளால் அந்த கோரிக்கை மின்னல் வேகத்தில் உங்களுக்கு நிறைவேறும். கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அல்லது அந்த பிரச்சனை தீர்ந்ததற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எரிக்கலாம். எரிப்பது அப்படின்றது அக்னியில் சமர்ப்பிப்பதற்கு சமம். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். ரொம்பவுமே சிம்பிள். உங்களுக்கே இப்ப தெரிஞ்சிருக்கும். சோ தேவைப்படுறவங்க கட்டாயமா இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.